இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நம்ம எடுத்து தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 82:5 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 82:5. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால், அறிந்து கொள்ளவும் வேண்டும், உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். 2 பகுதி இந்த வசனத்தில் சொல்லியிருக்குது. ஒரு மனுஷன் அந்தகாரத்தில் இருளில் நடக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று என்னது? அறியாமை, இன்னொன்று உணராத ஒரு நிலைமை. இந்த 2 நிலைமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாமளும் என்னதான் செய்வோம்? அந்தகாரம்னா என்னது? இருள். இருளில் தான் நம்ம நடப்போம். ஆகவே இந்த 2 காரியங்கள் எல்லா மனுஷனுக்கும் தேவை. ஒன்று என்னது? அறிவு, அவரை அறிகிற அறிவு. இன்னொன்று உணர்ந்து கொள்ளுகிற இருதயம். நம்ம முதல்ல நம்ம அறிகிற அறிவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 17:3 நம்ம வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே. அப்ப ஜனங்கள் என்ன செய்றாங்க? தெய்வம் என்று எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க செய்யும் தொழிலே தெய்வம், சிலர் சொல்லுவாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி. இப்படி நிறைய அவங்களே தெய்வம் சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது தெய்வம் கிடையாது. வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே என்னது? தெய்வம். அவரால் என்ன செய்யும்? ரட்சிப்பு வரும், அவரால் ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான் யாரு? தெய்வம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் எல்லாம் என்ன கிடையாது? தெய்வங்கள் கிடையாது. நீங்க எரேமியா 10:10 வாசிங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல பாருங்க, ஒன்றான அப்படிங்க அங்க எப்படி வாசித்தோம்? ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இங்கே என்ன சொல்லியிருக்கிறது? கர்த்தரோ மெய்யான தெய்வம். அப்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா சாத்தா என்ன செய்வான்? ஒரு டூப்ளிகேட் என்ன செய்வான்? காட்டுவான். இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், ஒரு செல்ஃபோன் எடுத்துட்டா சரி, ஒரிஜினல் செல்ஃபோன் போட்டால் உடனே சைனாக்காரன் என்ன செஞ்சான்? அதே மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் அது சைனா பீஸ். ஏன்னா அது குவாலிட்டி கம்மியானது, ஒரு டூப்ளிகேட் என்ன செஞ்சான்? போட்டான். ஆனால் ஜனங்கள் அதையும் பயன்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் ஒரிஜினல் போன செய்யாது, வராது. ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க, கள்ள நோட்டுகள் அடிக்காங்க. ஒரிஜினல் இருக்கிறதுனால தான் கள்ள நோட்டு என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. என்ன? ஒரிஜினல் ஒன்று இருக்குது, அப்போ கள்ள நோட்டு அடித்து ஏமாத்துறாங்க. ஒரிஜினலே இல்லை அப்படின்னா கள்ள நோட்டு வருமா? வராது. 2000 ரூபா இப்போ கிடையாது. 2000 ரூபா நோட்டை கடையில் கொடுக்க முடியுமா? கள்ள நோட்டு கொடுக்க முடியாது. நம்மளை பிடிச்சிருச்சிருவோம், நொத்திடுவானே. ஆகவே 500 ரூபா கள்ள நோட்டு கொடுத்து என்ன செய்யலாம்? ஏன்னா டூப்ளிகேட் 500 ரூபாய்க்கு தான் அடிக்க முடியும். 500 தான் இப்போ இருக்குது. ஆகவே தெய்வம்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் சாத்தா என்ன செய்கிறான்? அந்த காணக்கூடாத தெய்வத்தை என்ன செய்கிறான்? மனுஷனுடைய கண்களை குருடாக்கி அறியாமையில் வைத்து என்ன செய்கிறான்? நம்ப பண்ணி இதுதான் உனக்கு உண்டாக்கினது அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி என்ன செய்கிறான்? அந்தகாரத்தில் என்ன செய்துட்டு இருக்கிறான்? நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? யோவான் கேட்குறாரு. யோவான் 14:15 வாசிங்க. அவருக்கும் தெரியற வழி. இப்படி தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. தோமாவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்ம ஜனங்களுக்கும் அதே நிலைமை தான். வாசிங்க. தோமா அவரை நோக்கி, நீர் போகிற இடத்தை அறியோமே, அறியோம் சொல்றோம். அப்படின்னா என்னது? இந்த அறியாமை என்ன செய்யுது அப்படின்னா ஜனங்களை திசை கெட்டு செய்யுது, போக செய்கிறது. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் போக போகிறேன், நான் பிதா வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இவருக்கு என்ன சொல்கிறாருன்னே புரிய மாட்டேங்குது. உடனே இயேசுட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே?
நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு தெரிய மாட்டுக்கு, வழியும் எனக்கு. ஆனால் இயேசு சொன்னார் 14:6 சொல்கிறாரு, நானே வழி சத்தியம் ஜீவன். நான் எங்கே போக போகிறேன்? என் பிதாட்ட என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன். அந்த பிதா எங்கே இருக்கிறாரு? பிதா எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில். ஹல்லேலூயா. அப்போ தெளிவான ஒரு பதிலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அடுத்து 14-17 வாசிங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இப்போ கடவுளை யாராவது கூட்டு வந்து காட்ட முடியுமா? இப்போ இந்த அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணே கடவுளை எனக்கு காட்டுங்க நம்புறேன்னு சொன்னால் காட்ட முடியுமா? பிதாவை காட்ட முடியாது. ஆனால் இயேசு சொல்கிறார், என்னை அறிந்தீர்களானால் நீங்கள் யாரையும் அறியலாம். ஏன்னா இயேசு இந்த பூமியில் வந்து 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சார். அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர் என்ன செஞ்சார்? சுற்றி திரிந்தார். அப்போ அவரை ஜனங்களால் பார்க்க முடிஞ்சது, கண்களால் மாம்சத்தில் இருந்த இயேசுவை பார்க்க முடிஞ்சது. அவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்கிறத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அதுதான் இந்த 4 சுவிசேஷத்தில் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? சொல்லப்பட்டிருக்குது. இதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்போ இயேசுவை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா யாரையும் அறிஞ்சிடலாம்? பிதாவை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்வார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன்னு சொல்வார். ஏசப்பாவுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ பாருங்கள், மனுஷனிடத்தில் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் என்ன செய்யார்? ஊழியம் செய்ய வந்தார். எனக்கு ஆளை பிடிச்ச ஒரு ஆள் அமுக்கணும், என் கையை பிடிச்ச ஒரு ஆள் அமுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், சில ஆட்கள் கொஞ்சம் மேலே போயிட்டாங்கன்னா அப்படி தான் வச்சுக்கிடுவாங்க. ஆட்கள் கால் அமுக்கிறதுக்கு கை அமுக்கிறதுக்குலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சார்? அவர் போய் என்ன செஞ்சார்? ஜனங்களுக்கு பணிவிட செஞ்சார். அப்போ இயேசுவை பார்த்துட்டோம் அப்படின்னா தெய்வம் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பார்த்தா பிதாவையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவருடைய இரக்கத்தை, தயவை இயேசுவை பார்க்க பார்க்க நமக்கு தெரியுது. ஆகவே முதல்ல நமக்கு தேவையானது என்னது? அறிவு. அல்லேலூயா. தெய்வத்தை குறித்த அறிவு. ரெண்டாவது நமக்கு என்னது தேவை? என்னது நமக்கு ரெண்டாவது தேவை? உணர்வு. இந்த அறிவும் உணர்வும் இருந்தால் நம்ம வெளிச்சத்தில் நடக்கலாம். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, முற்காலத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க? இருளின் பிள்ளைகளாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்து கொள்ளுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம தொடர்ந்து நடக்கிறதுக்கு நமக்குள்ளே என்ன காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, அவரை அறிகிற அறிவும் உணர்ந்து கொள்ளுகிற இருதயமும். இப்போ ஒரு சின்ன வயசில் நம்ம இருக்கும் போது பாருங்கள், நமக்கு ஒரு வாகனம் ஓட்டக்கு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்படி தானே? ஒரு சின்ன பிள்ளையால் பைக் ஓட்ட முடியுமா, கார் ஓட்ட முடியுமா? என தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்ன வருது? நான் அதை என்ன செஞ்சிடணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வருது. பார்த்தீங்களா? அதுதான் உணர்வு. அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆட்கள் வந்து கடைசி வரைக்கும் வண்டி ஓட்டாமே வாழ்ந்துருக்காங்க. ஒரு பிரதர் எங்கள் வீட்டுக்கு வருவார், அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பைக் ஓட்ட தெரியாது. ஏன்னு கேட்டால் அதை குறித்து அவருக்கு ஒரு இன்னும் இல்லை, ஒரு அவேர்னஸ்ஸு. பைக் ஓட்ட தெரிஞ்சால் 4 இடத்துக்கு போகலாம், வரலாம், நமக்கு சொந்தமாக வண்டி இருந்தால் போகலாம் அப்படின்னு அவருக்கு அதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு இன்றைக்கி இன்னொரு ஆளை சார்ந்தே என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்குது. ஆனால் அவர் லாரி ஓட்டுவார், லாரி ஓட்ட பழகிட்டார். எங்கே போய் ஒரு டிரைவர் கூட போய், ஆனால் பைக் ஓட்ட என்ன செய்யலை தெரியல. அப்போ பாருங்கள், எதுக்குமே ஒரு அறிவு அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அடுத்து உணர்வு நமக்குள்ளே வரணும். அடுத்து நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு முயற்சி செய்வோம், நாம் என்ன செய்வோம்? அதை கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அறியவும் வேண்டும், அடுத்து உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளிச்சத்தில் நடப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க. உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, அவரை அறிகிற அறிவும் உணர்வும் நமக்குள்ளே இருந்ததுன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்வோம். அந்த காலத்தில் நம்ம நடக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ உணர்வு நமக்கு எதுக்கெல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா 4 காரியத்தை வேதத்துலேருந்து பார்ப்போம். 4 காரியங்கள் வேகமாக எதுக்கெல்லாம் உணர்வு வேணும்னு பாருங்கள். முதல்ல நமக்கு என்ன உணர்வு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு வேணும். சங்கீதம் 14:2 வாசிங்க.
தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்தாராம்? மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். அப்ப முதலாவது தேவன் மனிதனிடத்துல என்ன உணர்வு எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தன்னை உண்டாக்கின தேவனை தேட வேண்டும் அப்படின்னு ஒரு உணர்வை மனுஷன்கிட்ட என்ன செய்றாரு? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம காலைதோறும் நம்ம ஆண்டவரை தேடணும். நீங்கள் சங்கீதம் 119 வாசித்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தமாய் நான் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து சங்கீதம் 55 பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி முறையிடுகிறேன்னு சொல்றாரு. ஏன்? தாவீதுக்குள்ள அந்த உணர்வு இருந்துட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனை தேடாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருளில் நடக்கிறவர்களாக மாறிடுவோம். அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? தேவனை தேடுவோம். அது மாதிரி சொன்ன மாதிரி தான், வண்டி ஓட்ட தெரியாது, ஓட்டி கற்றுக்கணும்னு நினச்சா அதுக்கு முயற்சி எடுத்து கற்றுக்குறோம். அதுபோல் தேவனை தேடணும். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணலையே, இன்றைக்கி நான் ஒரு மணி நேரம் கூட ஜெபம் பண்ணல, ஒரு 2 அதிகாரம் கூட வாசிக்கலை, நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நேரமே கொடுக்கலையே நம்ம ஒரு உணர்ந்துட்டோம்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது நம்ம ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? முயற்சி எடுப்போம். அல்லேலூயா. அதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சமயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் நீங்கள் அதெல்லாம் என்ன ஆண்டவர் பார்க்க போகிறாரு, அவர் தான் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஏமாந்து போயிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்கிறாரு. 1 பேதுரு 4:7 வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜபம் பண்ணுறதுக்கு எப்படி இருங்க? ஏன்னா இந்த உணர்வு தான் பேதுருவுக்கு இல்லாமல் போனதுனால என்ன செஞ்சிட்டா? சோதனையில் விழுந்துட்டான். இயேசுகிட்ட சொன்னான், நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னான். அவ்வளவு தைரியமாக சொன்னான் மாம்சத்தில். ஆனால் சோதனை வரும்போது அவனால் நிற்க முடியல. இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி செய்யுங்கள், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ பேதுரு சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னு சொல்கிறாரு? எல்லாவற்றுக்கும் எப்படி செஞ்சுட்டு முடிவு. அது இங்கிலீஷ் பைபிளில் ஒரு பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் நியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பி ஏர்னஸ்ட் அண்ட் ப்ரே. உலகத்தோடைய முடிவு சமீபமாயிட்டான். எப்போ சொல்கிறார் அவர்? பேதுரு எப்போ சொன்னார்? புதிய ஏற்பாடு எழுதி 2000 வருஷம் ஆகுது. அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு யோசித்து பாருங்க. ஆனால் அப்போவே அவர் சொல்லி வச்சிருக்காரு எல்லாருக்கும் முடிவு. இப்போ உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. ஏசப்பா சொன்னார், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் சொன்னார். 2வது ஏசப்பா வருகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்கள் சொன்னார். அப்போ இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. மனுஷங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரை அறிந்து கொண்டால் பரலோகத்துக்கும், அவர் அறியாமல் இருந்தால் நரகத்துக்கும் அனுப்புகிறாரு. இன்றைக்கு ரட்சிப்புக்கும் காலமாக கொடுத்துருக்காரு, கிருபையின் காலமாக. இப்போ அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, இப்போ உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிடுவோம். அல்லேலூயா. பாவத்திலேருந்து தப்பி பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம தேவனை தேடாமல் அஜாக்கிரதையாக இருந்துட்டோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கூப்பிட்டாலும் நினச்ச முடியாது, தப்ப முடியாது. இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை ஏசப்பா சொல்கிறார்ல, ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான்? மரித்து பாதாளத்துக்கு போயிட்டான். லாசரு வீட்டில் கிடந்த வாசலில் இருந்த பிச்சைக்காரன் அவனும் மரித்து எங்கே போயிட்டான்? பரதேசிக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு போன பிறகு கூப்பிடுறான் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே எப்படிய விரல் நுளியில் ஒரு சொட்டு தண்ணீர் என்ன செய்யும்? ஒரு சொட்டு தண்ணீரை தொட்டு நாக்கில் விடுன்னு கேட்கான். அப்போ ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்மளால் ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களை மன்னித்து சுத்திகரிப்பார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுக்கிடுகிறனோ இரக்கம் பெறுவான். இது எப்போ வரைக்கும் நடக்கணும்? டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். சின்ன சின்ன குறைகளை கூட ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். இன்றைக்கி காலையில் கூட ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும்
பாவம் வேற, அநியாயம் வேற. சில காரியங்கள் பாருங்க, பாவத்தை நம்ம அறிக்கை செஞ்சிருவோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டை போட்டுருந்தோம் வச்சுக்கோங்க, அல்லது ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு வச்சுக்கோங்க, அது பாவம் நமக்கு தெரியும், வாயினால் அறிக்கை செய்வோம். ஆனால் 1 யோவான் 1:7 நீங்கள் வாசித்து பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களையெல்லாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். அப்ப அநியாயம்னா என்னது? தேவன் நியாயம் சொல்லி சில காரியம் வச்சிருக்காரு, அதுக்கு நான் மாறா செயல்படும் போது அது அநியாயமாக மாறிடுது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அதற்காக மன்னிப்பு கேட்கணும். இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்திடுவார், வருகைக்கு ஆயத்தமாயிடலாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்கள், முடிவு சமீபமாயிற்று. நிறைய பேர் ஏன் தேவனை தேடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தேவனை என்ன செய்கிறாங்க. நாம் அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் அப்படி தேடினீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்வார்னா, உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளும் அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு தான் மத்தேயு 6:33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக வாழணும், அப்படி நீதி நியாயங்கள் உம்முடைய வசனத்தின்படி வாழணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ஆளுகைக்குள்ளவே நான் இருக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ளே பாவம் வந்துடக்கூடாது, பிசாசு வந்துடக்கூடாது, எங்கள் குடும்பத்துக்குள்ளே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளேயே நாங்கள் இருக்கணும். அப்படி நம்ம தேடுறோம் பார்த்தீங்களா ஜெபத்தில் அவரை. அப்போ தேடும் போது தானா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட தேடுவோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்றால் என்ன அர்த்தம்? நீர்தான் என்னை சிருஷ்டித்தீர் ஆண்டவரே, என்னுடைய எஜமான நீர்தான். அப்படி நம்ம தேடும்போது தேவைகளும் சந்திக்கப்பட்டுரும். இங்கே சொல்லப்பட்டது போல அப்படி வருகையில் நம்ம கண்டிப்பாக நம்ம நிச்சயம் காணப்படுவோம். அல்லேலூயா. நம்ம தேவைக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருவார். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர், அந்த தேவையை சந்திப்பார். ஆனால் நம்ம டெய்லி நம்ம அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில், அதான் சொல்கிறேன், அவரை தேடணும். அவர் என்ன விரும்புகிறார், அவர் எதில் பிரியமாக இருக்கிறார், அப்படி நம்ம தேடாமல் தேவைக்காக மட்டும் அவரை தேடிட்டு விட்டோம்னா நம்ம வருகையில் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம், கைவிடப்பட்டுருவோம். ஆகவே அப்படி வருகையில் போகிறதுக்கு தேவனை தேடுவோம். ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, நம்ம உண்மையாக வாழ முடியாது. ஆகவே அவரை தேட 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 நம்ம அவரை போல பரிசுத்தமாய் நம்ம மாறுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது நமக்கு தேவையான உணர்வு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சங்கீதம் 119:34, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை கை கொள்ள முடியும். முதல்ல தேவனை தேடுகிற உணர்வு, ரெண்டாவது அவருடைய கற்பனைகளை, இந்த வேதத்தை கை கொள்ள நமக்கு உணர்வு வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உணராமல் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து ஊமையை சொல்கிறாரு, நாம் வசனத்தை கேட்டுட்டு நம்ம உணராமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இங்கே ஒரு வசனத்தை கேட்குறீங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, இல்லை நீங்கள் தனியாக வாசிக்கும் போது உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் பேசுவார், ஆனால் அவங்க நினச்சிக்கிடுவாங்க இவருக்கு எதாவது தேவைன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் கொடுங்கள் எப்பொழுது கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அமுக்கி குலுக்கி சரிந்து எழும்படி உங்கள் மடியில் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. பண்டக சாலைகள்லாம் ஆலயத்தை கொண்டு வந்து படைங்க, அப்போ உங்களுக்காக வானத்தின் பள்ளியை திறப்பேன்காரு. இப்போ நம்ம அதை கை கொள்ள முடியலை, ஏன்னா நம்ம அதை விட்டுடுறோம். நமக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம உணர்ந்து அந்த கட்டளைகளை கை கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு உணர்வு வேணும். அல்லேலூயா. அப்படி உணர்வு வந்துட்டுனா நீங்கள் அந்த வசனத்தை கை கொள்ளுவீங்க. அந்த வசனத்தை கை கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 19:11, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த. அல்லேலூயா. எப்படி பலன் வரும்? மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம், தேவனை தேடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் நாளையிலேருந்து இன்னிலிருந்தே நைட்டு
நீங்கள் ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது அதற்கு மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் கேட்டுட்டு உணராமல் இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? கேட்டுட்டு உணராமல் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. அது நம்மளை என்ன செஞ்சிடும் தெரியுமா? இங்கே நீங்கள் கேட்டு போகிற வழியிலே என்ன செஞ்சிடும் தெரியுமா? தானாக வெளியே ஒருத்தன் நிற்பான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? மைண்ட்லேருந்து எடுத்துருவான். அதை அடுத்து உங்கள் வீட்டுக்கு போனோடனே நீங்கள் பல வேலைகள் என்ன செஞ்சிருவீங்க? சிக்கிடுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க மத்தேயு 13:19 வாசிங்க. உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்கிறான்? பறித்து கொள்ளுகிறான். வேஸ்டா போயிடும். பிரசங்கம் கேட்டதே என்ன செய்யணும்? வேஸ்டா போயிடும். ஆகவே நீங்க பாருங்க, ஏசப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, நான் ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம போகும்போது என்ன செய்வார் ஆண்டவர்? வழிகளெல்லாம் நம்மளை காத்து நல்ல ஒரு பலன் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. உணராமல் நம்ம போயிட்டோம்னா வசனத்தை எடுக்கிறதுக்குனே ஒருத்தர் என்ன செய்கிறான்? இருக்கிறான். உங்கள் சிந்தையை விட்டு அதை எடுத்துருவான் அப்படியே. இப்போ ஆண்டவர் அதை அவன் சாத்தா எடுத்துருவான். அதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியாது? பலன் கொடுக்க முடியாது. நீங்கள் வசனத்தை கை கொள்ளவும் முடியாது. ஆகவே நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, சங்கீதம் 119:34 வாஸ்தவம்ல எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு உம்முடைய கற்பனைகளை என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன். அல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள எனக்கு உணர்வை தாரும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணுவோம். தாய் தகப்பனை கனம் பண்ணணும் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா பிள்ளைகளுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். நான் என் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அப்படி உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 30, 60, 100 என்ன செய்வீங்க? பலன் கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. அதுதான் முக்கியம், உணர்வு. மூணாவது பாருங்க, எதுக்கு நமக்கு உணர்வு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 8:17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? ஏசப்பா கேட்குறாங்க அவர்களை நோக்கி, அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்களே, இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசர்கள் அதாவது 14 சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். இப்போ இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, கள்ள உபதேசங்கள் நிறைய வரும், உங்களை ஏமாற்றுவாங்க பரிசேயர்லாம் அந்த உபதேசத்தை அப்பன்னு சொல்கிறார். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ தான் நிறைய உபதேசம் வந்துட்டுல, பாவம் செய்யலாம், எப்படினாலும் வாழலாம், அப்படிலாம் உபதேசங்கள் வரும். அது கள்ள உபதேசம். இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்பன்னு சொன்ன உடனே இவங்க காதுக்குள்ளே என்ன போகுது? அப்பன்னு உடனே ஐயோ சாப்பிட்றதுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை? அப்போ இல்லையே, ஒரு அப்பம் தான் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா உடனே அவங்க என்ன சொல்கிறார் தெரியுமா? உணராமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். எதை உணராமல் இருக்கிறீங்க? ஒன்று இருந்தாலும் போதும், என்னால் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும். ஏன் இந்த காரியங்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? கவலைப்பட்டு கலங்குறீங்கன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களா? 2 அப்பம் தான் இருந்துச்சு, அதை எத்தனை பேர் கொடுத்தாரு? 5000 பேருக்கு. சரி, 5 அப்பம் 2 மீன். இன்னொரு இடத்துல 4 அப்பம் சிறு மீன்கள், சில மீன்கள் இருக்கும், அதை 7000 பேருக்கு கொடுத்தார். அப்போ தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எப்படிலாம் நம்ம நடத்துகிறார் நம்ம நினைச்சு பார்த்து ஆண்டவரை நம்ம எப்பயும் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் அங்கே சொல்றாரு, நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்? எப்போ பார்த்தாலும் சிலர் பாருங்க முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு,
அவங்க வீட்டில் அந்த அம்மா வந்து என்ன கேட்டாலும் இவர் என்ன சொல்லுவாராம், இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், வாயினால் சொல்லவே மாட்டேன்னு சொல்கிறார். இப்போ கடுகு, அவன்கிட்ட கடுகு இல்லை, சீரகம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து சொன்னா நீ என்ன சொல்லணும், கடுகு வேணும், சீரகம் வேணும், இல்லை இல்லை இல்லைன்னே நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இருக்கிறவராக இருக்கிறார் ஒருத்தர், நம்ம கூடவே இருக்கிறார் அப்படி சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார், பார்த்துக்கொள்வார். அப்போ உணரணும், அதிசயங்களை உணரணும். அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 106:7. போதும், உம்முடைய அதிசயங்களை உணராமலும். இதுதான் சீசர்கள் செஞ்சாங்க. என்னன்னா இன்றைக்கும் நம்ம சாப்பாடு என்ன செய்வோம் தெரியலையா, அப்போன்னு சொல்லி அவர் வேற ஒரு காரியத்தை பேசும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ எடுக்காம வந்துட்டோமே, ஊரப்பம் தான் இருக்குது, இன்றைக்கி என்ன செய்வோம் தெரியலையேன்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களா, என்கிட்ட ஒன்று இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம சர்ச்சில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் உண்மையாக எழுமிட்டாலே போதும், ஒரு எழுப்புதல் வந்துடும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எத்தனை பேரை தேடினேன்னு இருக்காரு, திறப்பிலே நிற்க 1000 பேரை தேடினேன். அப்போ ஒரு ஆளாவது உண்மையாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், திறப்பிலே நிற்கணும். அந்த ஒரு ஆளாவது நானாவது என்ன செய்யணும், இருக்கணும். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் அந்த இடத்துக்கு நான் வரலை. ஒருவனா அந்த ஒரு ஆளாக நான் மாறிட்டேன் அப்படின்னா திறப்புகள்லாம் அடைக்கப்படும், கஞ்சா விற்கப்படாது, பாவம் நடக்காது, அசுத்தம் விபச்சாரம் நடக்காது, ஏரியாவில் அந்த திறப்புகள்லாம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவனால எல்லாம் கூடும். நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. உணராமல் இருந்துடாதீங்க, எப்படி எனக்கு இது நடக்கும் அப்படி நினச்சிடாதீங்க. கடந்த காலத்தை திரும்பி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கார் அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாசம் வரும், நன்றி உணர்வும் வந்துடும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா. ஹல்லேலூயா. அவர் நம்மை மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை என்ன செய்ய மாட்டார், மறப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கூப்பிடுதலை, ஜெபத்தை அவர் மறக்க மாட்டார், கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏழைக்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுது சொல்வது போல நமக்கு இறங்குவார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, ஆமென், நன்றி உணர்வு இல்லாமல் நீங்கள் போய்விடாதீர்கள். எப்பொழுதும் கர்த்தர் செய்ததை நினைத்து பார்த்து நன்றி உணர்வுள்ளவராயிருங்கள். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவனை தேடுகிற உணர்வு, வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்ற உணர்வு, 3வது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்போம். கடைசியாக நம்ம பார்ப்போம், சங்கீதம் 119:73 வாசிப்போம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. 4வது நமக்கு எதற்கு உணர்வு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிரமாணங்களை, இந்த வசனத்தை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. நம்ம வேதத்தின் மேலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இதை தியானிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம இதை கற்றுக்கொள்வர்களாக நம்ம மாற வேண்டும். இதை கற்றுக்கொள்வர்களாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். மத்தேயு 11:29 வாசிங்க. இயேசு என்ன சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யும், இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. வேதத்துக்குள்ளே போகணும், ஆண்டவரோடு கூட உட்காரணும், வசனத்தை கற்றுக்கொள்ளணும் நம்ம நினைச்சோன்னா நம்ம ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. சமாதானம் உண்டாகும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பாருங்க, பிசாசு நம்மளை சோதிக்கும் போது நம்மளால் ஜெபிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்க முடியல அப்படின்னா வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த வேத வசனங்கள் நம்மளை என்ன செய்யும், தாங்கும், பலப்படுத்தும், நமக்கு என்ன செய்யும், பலன் கொடுக்கும். அந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கும். அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்,
வசனங்களை எழுதி வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? தியானிக்கணும். நீங்களே ஒரு டைரி எடுத்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். உதாரணத்திற்கு இப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நீங்கள் எடுத்து வாசிச்சிங்க வச்சுக்கோங்களேன். அந்த கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறதுனால அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு நீங்கள் உள்ளேருந்து எடுத்து தியானித்து எழுதணும். இல்லை அப்படின்னா நானே நல்ல மேய்ப்பன் இருக்கு. அப்போ இயேசு நல்ல மேய்ப்பனா, அவர் என்னெல்லாம் செய்வார்? தன் ஜீவனை கொடுப்பார். என்ன செய்வார்? பாதுகாப்பார். அங்கே வசனம் யோவான் 10 இருக்கும். ஆடுகள் வரும்போது, ஓனாய் வரும்போது பாதுகாப்பார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு முன்னே செல்வார். இப்படி நீங்கள் தியானிக்க 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 கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இன்னும் அதிகமாக இருப்பார். அல்லேலூயா. கற்றுக்கொள்ளணும். நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இன்னும் நம்ம என்ன செய்யணும்னா வேத ஆராய்ச்சி கூட்டம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ள நம்ம உணர்வுள்ளவர்களாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வளர ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2:2 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், இதை எப்படி நான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா நேரம் எடுக்கணும். வசனத்தை தியானிக்க நேரம் எடுக்கணும். அல்லது பைபிள் ஸ்டடி நடக்கும்போது நீங்கள் வந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ள நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது தேவனுடைய சிந்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தை சொல்றார், வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாயிலும் நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நம்ம தேறினவர்கள் யாவும் எந்த சிந்தையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். அது மாத்திரமல்ல, 13ஆவது சொல்றாரு, நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. நான் இன்னும் ஆண்டவர் அறிந்து கொண்டேன் என்று நான் என்ன செய்கிறதில்லை? எண்ணுகிறதில்லை. இன்னும் உம்மை அறியணுமே. அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு போகிறேன். அதுக்காக தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் நான் அறிந்து கொண்டாதான் அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ முடியும். அப்படி நம்ம அவரை கற்றுக்கொள்ளணும். அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. என்னை கற்றுக்கொள்ள உணர்வுகளாக்கும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இந்த 4 உணர்வுகள் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழங்கால் படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். 2வது, கற்பனைகளை கை கொள்ள வேண்டுமே என்ற உணர்வு நமக்குள்ள வரணும். 3வது, ஆமேன், அவருடைய அதிசயங்களை நாம் நினைத்து உணர்ந்து நன்றி சொல்லணும். எந்த காரியத்திலையும் நம்ம என்ன செஞ்சக்கூடாதுன்னா முறுமுறுத்தக்கூடாது. 4வது, கற்றுக்கொள்ள வேதத்தை இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை கர்த்தர் நமக்குள்ளே தர வேண்டும். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையமாக எண்ணுகிறேன் பவுல் சொன்னார். அவர் சொல்றாரு, நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, பின்னானதை மறந்து முன்னானதை நாடி என்ன செய்கிறேன்? போகிறேன். இந்த உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ளே இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிச்சத்தில் நடக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாசித்த வசனத்தின்படி ரோமர் 1:21 நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும். அது கொஞ்சம் வாசிக்கிங்களா? ரோமர் 1:21. சிலருக்கு தேவனை தெரியும், கர்த்தர் தான் தேவன் தெரியும். ஆனால் வாசிப்போம். உணர்வில்லாதவருடைய இருதயம் என்ன செய்தது? இருள் அடைந்தது. சிலருக்கு தெரியும் ஏசப்பா தான் வழின்னு தெரியும், ஏசப்பா தான் தெய்வம் தெரியும், ஆனால் அவரை துதிக்கவே மாட்டாங்க, ஆராதிக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்படி சொல்லிக்க பாருங்க பைபிள், சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயத்தை என்ன செஞ்சதுதான்? இருள் அடைந்தது. ஆகவே பாருங்க, நம்ம உணர்வு இல்லாமல் இருந்துட்டோம்னா இருளுக்குள்ள நம்ம போயிடுவோம். ஆகவே நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் துதிக்காமையே ஆராதிக்காமே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். என்ன செய்வான்? உங்களுக்கு இன்னும் என்ன செய்வான்? போட்டு என்ன செய்வான்? புடமிட்டுருவான். அதனால் என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன்.
என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாட்டு பாடி தேவனை துதிக்கிறோமோ நம்முடைய இருதயம் நல்ல வெளிச்சத்தினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, இந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் துதிக்காமல் ஆராதிக்காமல் இருந்தால் இருள் வந்துடும். அதனால சொல்கிறேன், உங்களால் தெரிஞ்ச பாட்டை பாடி தேவனை துதிங்க, மகிமைப்படுத்துங்க, வசனங்களை சொல்லுங்க. நீங்கள் இருள் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வெளிச்சம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 2 காரியங்கள் நடக்கும். வேதத்தில் இருந்து நம்ம பார்ப்போம். வெளிச்சம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 43 வாசிப்போம். சங்கீதம் 43 3வது வசனம், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள வெளிச்சம் இருக்கும் அப்படின்னா அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருக்க முடியாது, கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த வாசஸ்தலங்களுக்கு என்ன செய்யுமோ கொண்டு போவதாக, ஆலயத்துக்கு அவனை நடத்தும் வெளிச்சம் இருந்ததுன்னா. ஆனால் அவனுக்குள்ள இருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தேவனிடத்தில் போகவே விடாது. ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலத்தில் எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நான் காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, இன்னும் உண்மை நான் துதிக்கணும், மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம விரும்பணும். 2வது வெளிச்சம் நமக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க. ஏசாயா 63 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெளிச்சம் நமக்குள்ள வந்துச்சுன்னா முதல்ல நாம எங்க போவோம்? சங்கீதம் 43:3, அவைகள் என்ன செய்யும்? நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போகும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீடு. 2வது ஆண்டவர் சொல்றார் வாசஸ்தலம். அந்த யோவான் 14:3, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போறேன், அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பா நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. வெளிச்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா. 2வது வெளிச்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை தேடி ஜாதிகள், ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு, உங்கள்கிட்ட நான் வந்து பேசணும்னு சொல்லி வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்கிறபடினால உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென். கட்டுண்ட ஜனங்கள் வருவார்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் வருவார்கள். ஏன்னா உங்கள்கிட்ட வெளிச்சம் இருக்குது. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நான் உலகத்திற்கு என்ன செய்கிறேன்? ஒளியாயிருக்கிறேன்னு சொன்னார். இப்போ நம்ம அவரை பின்பற்றி 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 நாம வெளிச்சமாக மாறும்போது நம்மளை தேடி ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருவாங்க. நாம யாரு தான்? ஒரு சாதாரண என்ன செய்யலாம், ஒரு நட்சத்திரங்கள் அல்லது சந்திரன் நம்ம வச்சுக்கலாம். சூரியன் நட்சத்திரங்கள்லாம் என்ன செய்யுது? சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன செய்யுது? சூரியனிடத்துலேருந்து தான் ஒளியை பெற்று என்ன செய்யுது? நைட்டு என்ன செய்யுது? இதே போல தான் நாம் ஏசப்பா கிட்டேருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அறியாத ஜனங்களுக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்குள்ளே இல்லை, அவருடைய வெளிச்சம் என்மேல் உதிக்குது. முதல் வசனத்தில் பார்க்குறோம், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அந்த ஒளி யாரு? இயேசு. அல்லேலூயா. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே உதிக்குது. அதனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மையும் தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆகவே இந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்குள்ள வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் நம்மை ஆலயத்துக்கு நேராக நடத்தும். இந்த வெளிச்சம் மற்ற ஜனங்களையும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள வெளிச்சத்தில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.